பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம சக்திவேல் வந்து பயங்கர கோவத்தில் இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணி எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மாவும் பெரியம்மாவும் கோயில் வரைக்கும் போயிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுதாண்டா நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம். அண்ணி வரதுக்குள்ளே அண்ணனோட ரூம்குள்ளே ஏதாவது கிடைக்குதா நம்ம பார்த்தே ஆகணும். இல்லாட்டி சொத்து எல்லாத்தையும் அவங்க மருமகன் பேருக்கு மாற்றி அதை எழுதி வச்சிருக்காரான்னு சொல்லிட்டு எல்லா பத்திரத்தையும் நம்ம எடுத்து பார்த்தே ஆகணும். இல்லாட்டி நம்ம 3 பேரும் நடுத்தரவில் நிற்க வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அப்பா இருந்தாலையும் பெரியப்பா மேலே எப்படி சந்தேகப்படுறது? டேய், உங்கள் பெரியப்பா என்ன காரியம் பண்ணிகிட்ருக்காருன்னு நீயே கண்ணார பார்த்ததானே? அப்படி தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி பேசுகிறதுல என்னடா அர்த்தம் இருக்குது? இப்போ நம்ம உஷாரானா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். இல்லை தட்டு எடுத்துகிட்டு நடு ரோட்டில் போயிட்டு உட்கார வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு குமர்வேலும் நம்ம சக்திவேலும் சேர்ந்துக்கிட்டு நேராக நம்ம முத்துவேலோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவேலோட ஷர்ட்டுக்கு அடியில் மெடிக்கல் பார்த்த அந்த ட்ரீட்மெண்ட்டோட ரசீது இருக்குது. அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா இது வெறும் மெடிக்கல் சம்மந்தமாக இருக்குது, பெரியப்பாவுக்கு ஏதாச்சும் உடம்பு முடியாமல் போச்சா? அப்படி எதுவும் இல்லையே, நமக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. ஆனால் பெரியப்பாவுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு காய்ச்சல் கூட வரலையே, அப்போ எப்படி இவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருக்குது? இங்கே பாருங்கப்பா, கணக்கில் வராத நிறைய பணம்லாம் இதில் தான் செலவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணனுக்கு என்னடா பிரச்சனையாக இருக்கும், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா எல்லா விஷயமும் தெரியும் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.